ரவுடி கொலை வழக்கில் 10 பேர் கைது, 6 பேருக்கு வலைவீச்சு. தேசிய இளைஞர் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு, விசாரணை நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். மூடி கிடக்கும் டைல்ஸ் தொழிற்சாலையில் திறக்க கோரி காரைக்காலில் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம், அதிகாரிகள் சிறைபிடிப்பு. பெரியார் புத்தக சந்தை விற்பனை திமுக அமைப்பாளர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பிரபல ரவுடி சிவனேசன் கொலை வழக்கில் தொடர்புடைய 10 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் சிவனேசன். பிரபல ரவுடியான இவர் கடந்த 28ஆம் தேதி பெரிய காலாப்பட்டில் உள்ள தனது மாமியார் வீட்டுக்கு செல்லும் போது தமிழக பகுதியான சின்ன கோட்டக்குப்பத்தில் மறைந்திருந்த மர்ம கும்பல் சிவனேசனை சராமரியாக வெட்டி படுகொலை செய்தது. கொலை குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் கோட்டக்குப்பம் பகுதியில் பதுங்கி இருந்த பிளமின் ராஜா, கண்ணுக்குட்டி கணேசன், குட்ட ரமேஷ் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இக்கொலை வழக்கில் தொடர்புடைய மேலும் 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தேசிய கிராமப்புற இளைஞர்களுக்கென வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடுகளை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சி மாநில செயலாளர் விசுவநாதன் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய கிராமப்புற வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் பயிற்சி அளிக்க தேசிய கிராமப்புற வளர்ச்சி அமைச்சகம் 3 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்றும், ஆனால் புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு எந்த பயிற்சியும் அளிக்கப்படவில்லை. மாறாக புதுச்சேரிக்கு வந்த பணம் சென்னையில் உள்ள வங்கிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்த அவர், இது பற்றி முழுமையாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றும், மத்திய அமைச்சர் நாராயணசாமி இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். காரைக்காலில் 6 மாத ஊதியம் மற்றும் மூடி கிடக்கும் தொழிற்சாலையை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் அதிகாரிகளை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் இயங்கி வருகிறது ஏனாமை தலைமையிடமாக கொண்டுள்ள தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த தொழிற்சாலையில் 200க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக விற்பனை வரி செலுத்தாமலும் மின் கட்டணம் மற்றும் எரிவாயுவிற்கு கட்டணம் செலுத்தாமலும் பாக்கி வைத்த காரணத்தால் மின் இணைப்பு மற்றும் எரிவாயு சப்ளை தொழிற்சாலைக்கு வழங்காமல் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வரி பாக்கி காரணமாக கடந்த அக்டோபர் மாதம் மத்திய கலால் துறை கண்காணிப்பாளர் தொழிற்சாலை குடோனுக்கு சீல் வைத்தார். இந்நிலையில் ரெக்மா தொழிற்சாலையை மீண்டும் இயக்கவும் நிலுவையில் உள்ள 6 மாத ஊதியத்தை தொழிலாளர்களுக்கு வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தொழிற்சாலை அதிகாரிகளை சிறைபிடித்து தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெரியார் நுகர்வு பகுத்தறிவு புத்தக சந்தை விற்பனையை திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். திராவிடர் கழகம் சார்பில் பெரியார் நுகர்வு பகுத்தறிவு புத்தக சந்தை துவக்க விழா நடைபெற்றது. சுதேசி பஞ்சாலை அருகில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கலந்து கொண்டு புத்தக சந்தை விற்பனையை துவக்கி வைக்க திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி முதல் விற்பனையை பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர் ராஜி, தலைவர் வீரமணி, செயலாளர் அறிவழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்ச்சங்கத்தில் உலக நுகர்வோர் தின விழிப்புணர்வு விழாவினை எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் துவக்கி வைத்தார். காமராஜர் மகளிர் நுகர்வோர் சங்கம் ரூரல் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் உலக நுகர்வோர் தின விழா தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி உலக நுகர்வோர் தின விழிப்புணர்வு விழா நடைபெற்றது. இதில் காமராஜர் மகளிர் நுகர்வோர் சங்க தலைவி தேவராணி வரவேற்க முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் LPG மேலாளர் யாகூப், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் மீனா குமாரி, துணை இயக்குனர் கிட்டி பலராமன் உட்பட பலரும் பங்கேற்றனர்.